மாநிலம் அனகாப்பள்ளி அருகில ஓடும் ரயில்ல இருந்து 2 பெட்டிகள்ல ஏற்பட்ட பயங்கர தீ விபத்துல ஒருவர் உடல் கருகி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டம் இளமஞ்சிலி அருகே சென்று கொண்டிருந்த டாடா நகர் எர்ணாகுளம் விரைவு ரயிலின் B1 ரயில் பெட்டியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதை அறிந்த லோகோ பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்தி அந்த பெட்டியை தனியாக கழற்றி உத்தரவிட்டார். இருப்பினும் B1 பெட்டியில் ஏற்பட்ட தீ அருகில் இருந்த மற்றொரு பெட்டிக்கும் பரவியது. இதனால் பயணிகள் அவசரமாக கீழே இறங்கினர். அதே வேளையில் 2 பெட்டிகளும் கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயணைப்பு படையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் விஜயவாடாவைச் சேர்ந்த சுந்தர் என்ற 70 வயது முதியவர் உடல் கருகி உயிரிழந்தார். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவனந்தபுரம் பக்கத்துல வேன் கவிழ்ந்து 7 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. திருவனந்தபுரம் அருகே வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையைச் சேர்ந்த 11 பேர் வேன் ஒன்றில் திருவனந்தபுரம் அருகே வெண்யாரமூடு பகுதியில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் திடீரென சாலையில் கவிழ்ந்ததில் அதில் பயணித்த 6 பேர் பலத்த காயமடைந்தனர். மேலும் அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகனம் மீதும் வேன் உரசியதால் அதில் வந்த நந்து என்பவர் கீழே விழுந்து காயமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சி சமூக வலைதளத்தில் வைரலானது. செஞ்சி பக்கத்துல வீட்டுல 26 சவரன் நகை 1 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து 26 சவரன் நகை மற்றும் 1 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சி அருகே உள்ள விநாயகபுரம் கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் ஷேக் முபாரக் தனது குடும்பத்தினருடன் நெய்வேலி சென்ற சமயத்தில் திருடர்கள் வீட்டுக்குள் புகுந்து கைவரிசை காட்டினர். இது தொடர்பாக செஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில படகு கவிழ்ந்ததுனால நடுக்கடல்ல தவிச்ச 3 மீனவர்கள் பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி புதிய துறைமுகம் கடற்கரை அருகே ஃபைபர் படகு கவிழ்ந்ததில் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தூத்துக்குடி மாதவன் நாயர் காலனியைச் சேர்ந்த மீனவர் சந்தனகுமார் தனது மகன் மாடசாமி மற்றும் மற்றொரு மீனவர் அசோக்குமார் ஆகியோருடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இந்த சம்பவம் நடைபெற்றது. படகின் அடியில் உள்ள காத்தாடியில் வலை சிக்கியதால் பாறையில் தட்டி படகு கவிழ்ந்தது. இதையறிந்த கடலோர காவல் நிலைய போலீசார் உடனடியாக அங்கு சென்று தண்ணீரில் தத்தளித்த 3வரையும் மீட்டனர். மெக்சிகோவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதுனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மெக்சிகோவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு 13 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோவின் தெற்கு மாகாணமான ஒக்ஸாகாவில் 250 பேருடன் சென்ற இன்டர் ஓசியானிக் ரயில் தடம் புரண்டு விபத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 98 பேர் காயமடைந்தனர். இதில் படுகாயமடைந்த 36 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ரயில் விபத்தை தொடர்ந்து பயணிகள் தங்கள் உடைமைகளுடன் இறங்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிவகங்கை பக்கத்துல வீட்டில் வளர்த்த சந்தன மரத்தை மர்ம கும்பல் வெட்டி எடுத்து சென்றதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை அருகே வீட்டில் வளர்த்த சந்தன மரத்தை மர்ம கும்பல் வெட்டி எடுத்துச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலமங்கலத்தைச் சேர்ந்த ரமேஷ் சிங்கப்பூரில் வசித்து வரும் நிலையில் அவரது வீட்டுத் தோட்டத்தில் வளர்ந்திருந்த சந்தன மரத்தை நள்ளிரவில் 3 மர்ம நபர்கள் வெட்டி எடுத்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக ரமேஷின் தாயார் காளியம்மாள் CCTV கேமரா பதிவுடன் மதகுப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகில மண் கடத்தல தடுக்க சென்ற வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை வாகனம் ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனந்தூர் ஏரியில சட்டவிரோதமா மண் எடுக்கப்படுறதா வந்த புகாரை அடுத்து ஆட்சியரினுடைய உத்தரவின் பேர்ல ஊத்தங்கரை வட்டாட்சியர் ராஜலட்சுமி தலைமையிலான குழுவினர்
ரகசியமா அங்க போயிருக்காங்க. அதிகாரிகளை பார்த்ததும் தப்பிக்க முயன்ற ஜேசிபி ஓட்டுநர் தன்னோட வாகனத்தின் முன்பகுதியால அதிகாரிகளை கொல்ல முயன்றிருக்காரு. ஆனால் அதிகாரிகள் குழுவினர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினதுனால ஜேசிபி வாகன ஓட்டுநர் அங்கிருந்து தலைமறைவாக இருக்கார். துணை வட்டாட்சியர் சக்தி துணிச்சலாக ஜேசிபி வாகனத்திற்குள் இறங்கி வண்டியை நிறுத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்ச தனிப்படை போலீசார் திருப்பத்தூர் மலையில பதுங்கி இருந்த ஜேசிபி உரிமையாளர் சுரேஷ், லாரி ஓட்டுநர் தங்கபாலு ஆகியோரை கைது செஞ்சிருக்காங்க. உல்லாசத்திற்கு பெண் தேடி ரூபாய் 28,000 பறி கொடுத்திருக்கிறாரு இங்க ஒரு வடமாநில வாலிபர். அடங்காத ஆசையில பெண் வரும் என நினைத்து வேதிப்பொருளை தேய்த்ததால் கையெல்லாம் புண்ணாகி போன அந்த இளைஞரின் சோக கதை இது. விளக்கை தேய்த்தால் பூதம் வரும் என்ற கதையை அலாவுதீன் அற்புத விளக்கு திரைப்படத்தில் பார்த்திருப்போம். ஆனால் இங்கே ஒரு வடமாநில இளைஞர் கையில் வேதி பொருளை தேய்த்தால் உல்லாசத்திற்கு அழகான பெண் வரும் என நம்பி மோசம் போயிருக்கிறார். ஆன்லைனில் பெண்ணை தேடிய வடமாநில இளைஞரின் கையெல்லாம் தற்போது புண்ணாகி போயிருக்கிறது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டன்டாக பெண் கிடைக்கும் என பொருடாவிட்டதை நம்பி 28,000 பறிகொடுத்திருக்கிறார். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சாலமனுடன் களத்தில் இறங்கினோம். சென்னை மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்தவர் 21 வயதான வட மாநில இளைஞர். டி நகரில் உள்ள பிரபல துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். வேலை நேரம் போக மற்ற நேரத்தில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான் அந்த இளைஞரின் பொழுதுபோக்கு. சோசியல் மீடியாவில் மூழ்கி திளைத்த நேரத்தில்தான் சம்பவத்தன்று ஒரு அட்டகாசமான ஆஃபரை பார்த்திருக்கிறார். ஆர்டர் செய்தால் வீடு தேடி பொருட்கள் வருவது போல, புக் செய்தால் அடுத்த நிமிடமே ஒரு அழகான பெண் வரும் என்ற கிளுகிளுப்பான ஆஃபர் அது. இதனை உண்மை என நினைத்த அந்த வடமாநில இளைஞர் உடனே அந்த போஸ்டரை பதிவிட்ட ஐடிக்கு மெசேஜ் அனுப்பி உள்ளார். எதிர்முனையிலிருந்து பேசியவர் வயசு வாரியாக, ரேட் வாரியாக பல பெண்களின் போட்டோக்களை வட மாநில இளைஞருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் எந்த பெண் வேண்டுமோ அந்த தொகையை செலுத்தினால் உடனே வீடு தேடி பெண் வரும் எனவும் கூறியிருக்கிறார். அழகழகான பெண்களின் புகைப்படங்களை பார்த்ததும் பரவசமடைந்த இளைஞர் அடுத்த கணமே அதில் டாப்பாக இருக்கும் பெண்ணை தேர்வு செய்துள்ளார். அதற்கு சர்வீஸ் சார்ஜாக 27,800 ரூபாயை ஜிபே மூலம் அந்த மர்ம நபருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். பெண் வரும் என வழிமேல் விழி வைத்து காத்திருந்த வாலிபருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. நீண்ட நேரமாகியும் பெண் வராததால் உடனே அந்த மர்ம நபருக்கு மீண்டும் போன் செய்து கேட்டிருக்கிறார். அந்த நபரோ அருகிலுள்ள மருந்து கடைக்கு சென்று பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ற வேதிப்பொருளை 5 கிராம் வாங்கி வந்து சர்க்கரையுடன் கலந்து கையில் தேய்த்தால் உடனே பெண் வரும் என ஒரு புது உருட்டை உருட்டியிருக்கிறார். இதையும் அப்படியே நம்பிய அந்த தங்க கம்பி அடுத்த கணமே வேதிப்பொருளை வாங்கி வந்து சர்க்கரையில் கலந்து கையில் தேய்த்திருக்கிறார். ஆனால் வந்தது பெண் அல்ல, புண். ஆம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சர்க்கரை கலவையை கையில் தேய்த்ததும் வாலிபரின் கையெல்லாம் கொப்பளமாகி காயமடைந்துள்ளது. வலியால் துடிதுடித்து போனவரை சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அசோக் நகர் போலீசார் ஐடி பிரிவு 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஃபேஸ்புக் ஐடி வைத்து ஏமாற்றிய அந்த சைபர் கிரைம் கும்பலை வலை வீசி தேடி வருகின்றனர். வேதிப்பொருளை தேய்த்தால் உல்லாசத்திற்கு பெண் வரும் என நம்பி கையெல்லாம் புண்ணாகி கிடக்கும் வட மாநில வாலிபரின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்துல 2 ஹெலிகாப்டர்கள் நடு வானில மோதி விபத்திற்குள்ளானதுல ஒருவர் உயிரிழந்திருக்கார்.
அங்க இருக்கக்கூடிய ஹாமில்டன் விமான நிலையத்திற்கு அருகில் 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட பிறகு தரையில விழுந்த ஒரு ஹெலிகாப்டர் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இதுல விமானி ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு, மற்றொருவர் கவலைக்கிடமான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த விபத்து தொடர்பா விமான போக்குவரத்து ஆணையம் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் டிராக்டர் மீது மோதிய மினி பேருந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இதுல பேருந்துல பயணிச்ச 14 பேரும் பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீய கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் பேருந்து முற்றிலும் எரிந்து தீக்கிரையாக இருக்கு. இத்தாலியினுடைய சிசிலி தீவில் இருக்கக்கூடிய எட்னா எரிமலை தொடர்ந்து சீறி வரும் நிலையில விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் அங்கு குவிஞ்சிட்டு வராங்க. எரிமலையிலிருந்து வெளிவரும் சாம்பல் மேகங்களுக்கு நடுவுல அவர்கள் ஆரவாரத்தோட பனிச்சறுக்கு விளையாட்டிலையும் ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த எரிமலையில பனிக்கட்டிகளுக்கும் நெருப்புக்கும் இடையில பயணிப்பது ஒரு தனித்துவமான அனுபவம்னு அவர்கள் மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காங்க. ஸ்பெயினினுடைய தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பெஞ்சிட்டு வர கனமழையால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கார். 2 பேர் காணாம போயிருக்காங்க. ஆற்று வெள்ளத்துல கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அடித்து செல்லப்பட்ட நிலையில காணாமல் போனவர்களை தேடும் பணியில மீட்பு குழுவினர் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் 8 மாகாணங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறதுனால மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. கேரளாவில் சிறுமிய தெருநாய்கள் கடிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சிறுமியை தெருநாய்கள் கடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோழிக்கோடு மாவட்டம் நாதாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி தனது வீட்டு முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது 3 தெருநாய்கள் அவரை கடிக்க வந்தன. பதறிப்போன சிறுமி அங்கிருந்து விரைவாக தப்பி ஓடியதால் நாய்க்கடியிலிருந்து தப்பினார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜம்மு காஷ்மீர்ல அடுக்குமாடி குடியிருப்புல தீ விபத்து ஏற்பட்டதுனால பதற்றம் நிலவியிருக்கு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரின் லால் பஜாரில் உள்ள உமர் காலனியில் அடுக்குமாடி குடியிருப்பில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீ பரவாமல் தடுத்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணத்தை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். சர்ச்சைக்குரிய தைவானை சுற்றி சீன ராணுவம் பயிற்சி மேற்கொண்டுட்டு வராங்க. தைவானை சுற்றி ராணுவ பயிற்சி மேற்கொண்டதை சீனா உறுதிப்படுத்தியுள்ளது. தைவானுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகளை செய்து வரும் நிலையில் சீனா தைவானுக்கு எதிராக செயல்பட்டால் தங்கள் ராணுவமும் களமிறங்கும் என ஜப்பானும் எச்சரித்தது. இந்த சூழலில் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் சீனா ராணுவ பயிற்சியை மேற்கொண்டுள்ளது. கரீபியன் கடல்ல அமெரிக்க ராணுவ விமானங்கள் அணிவகுப்புடன் பறப்பதால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் நிலவிட்டு வருது. அமெரிக்கா வெனிசுலா இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் கரேபியன் கடலில் அமைந்துள்ள பியூட்டோ ரிகோவில் மேலும் பல அமெரிக்க ராணுவ விமானங்கள் வந்தடைந்தன. போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் வெனிசுலாவுக்கு எதிராக கடல் மற்றும் வான்வழி ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்க அரசு தீவிரப்படுத்தி வருகிறது. கரீபியன் பகுதியில் தனது படையை அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பியூட்டோ ரிகோவில் விமானம் தாங்கி கப்பல், போர் விமானங்கள் மற்றும் பிற போர் கப்பல்கள் வந்தடைந்த நிலையில் மேலும் பல அமெரிக்க ராணுவ விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன.